வணக்கம். இன்றைக்கி இந்த பாசிலையும் இதே போல் வளையல் கோர்க்கலாம். அதுக்கு ஒயிட் கலர் பாசி, கிரீன் கலர் பாசி, கோல்டன் கலர் கொஞ்சம் பெரிய சைஸ் பாசி, இது கோல்டன் கலர் சின்ன சைஸ் பாசி. இப்போ எப்படி கோர்க்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பாசி 4 கோர்த்துக்கோங்க. பாருங்கள், 4 கோர்த்துருக்கோம். அதில் ஒரு பாசியில் இந்த நரம்பை விட்டுறலாம். இதே போல் கொடுத்துக்கணும். இந்த 2 நரம்பு இருக்குல்ல, 2 நரம்புலையும் ஒரு பாசி கொடுத்துக்கலாம். இந்த நரம்பில் ஒரு பாசி, இந்த நரம்பில் ஒரு பாசியும் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாசி இந்த நரம்பில் கோர்த்துட்டு இந்த பாசிக்குள்ளேயே இந்த நரம்பையும் விட்டுறணும். இதே போல் விட்டுறணும். பாருங்கள், இதே போல் கொடுத்துக்கணும். அடுத்து 2 நரம்புலையும் ஒவ்வொரு பாசியை கொடுத்துக்கலாம். பாருங்கள், 2 நரம்புலையும் ஒவ்வொரு பாசி கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு பாசி எடுத்து கோர்த்து இப்போ இந்த பாசிக்குள்ளேயும் இந்த நரம்பையும் விட்டுறலாம். இதே போல் கொடுத்துக்கணும். இதே போல் உங்கள் கை அளவுக்கு இதே மாதிரியே கொடுத்துக்கணும். கோர்த்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவு கோர்த்துருக்கேன் நான். உங்கள் கை அளவுக்கு நீங்கள் கோர்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 நரம்புலையும் ஒவ்வொரு பாசி கோர்த்துக்கலாம். பாருங்கள், 2 நரம்புலையும் ஒவ்வொரு பாசி கொடுத்தாச்சு. அடுத்து இந்த நரம்பில் இந்த பாசியை விட்டுடலாம். அதே போல் இந்த பக்கம் இந்த நரம்பை விட்டுறணும். பாருங்கள், கோர்த்தாச்சு. இப்போ இந்த நரம்பை இந்த நரம்புக்கு முன்பக்கம் இருக்குல்ல, இந்த பாசியில் விட்டுறலாம்.
விட்டாச்சு. அடுத்து இந்த கோல்டன் சைஸ் பாசி இருக்கிற இந்த பாசியை ஒன்று கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு இந்த நரம்புக்கு முன் பக்கம் இருக்குல்ல அந்த பாசியில் விட்டுறணும். அடுத்து கோல்டன் கலரு, இப்போ இந்த பாசிக்கு முன் பக்கம் இருக்கிறதில் விட்டுறலாம். இப்போ இந்த கேப் இருக்குல்ல இடையில கேப்பு, அதுக்குள்ளெல்லாம் இந்த கோல்டன் கலர் பாசி கோர்த்துக்கணும். பாருங்கள், இதே போல் இந்த பக்கம் ஃபுல்லாக கோர்க்கணும். இந்த பாருங்க, இப்போ ஒன்று கோர்க்குறேன். இப்போ இந்த நரம்புக்கு முன் பக்கம் இருக்குல்ல இந்த பாசியில், இப்போ இந்த நரம்பு வந்து இந்த பாசியில் வந்திருக்கு. இப்போ இந்த பாசியில் கோர்க்கணும். இதே போல் இந்த பக்கம் ஃபுல்லாக கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், கோர்த்தாச்சு. இந்த பக்கம் கோர்த்தாச்சு. இன்னும் 2 இருக்குது. இந்த பக்கம் இதே மாதிரி கோர்த்தாச்சு. இப்போ இங்கே கோர்த்தோம்ல அதே மாதிரி இந்த பக்கமும் கோர்த்துக்கலாம். இப்போ இங்கே கோர்த்தோம்ல இதே மாதிரி இப்படி சுற்றி கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பக்கமும் கோர்த்தாச்சு. இன்னொன்று கோர்க்கணும். இப்போ 2 பக்கமும் கோர்த்தாச்சு. 2 பக்கமும் கோர்த்தாச்சு. இப்போ அடுத்து இந்த கோல்டன் கலர் இருக்குல்ல அதுக்குள்ளே நரம்பை விட்டுறலாம். அடுத்து இந்த கோல்டன் கலர் சின்ன சைஸு, இது வந்து சின்ன சைஸு, இது பெரிய சைஸு. இப்போ இந்த சின்ன சைஸ் பாசியை 3 கோர்க்கணும். மூணு
இப்போ வந்து இந்த கோல்டன் கலரில் தானே கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த கோல்டன் கலருக்குள்ளே இந்த பாசி நரம்பு விட்டுடலாம். பாருங்கள், ஒரு பாசி விட்டு இந்த கோல்டன் கலருக்குள்ளே அடுத்து 3 இப்போ இந்த கோல்டன் கலருக்குள்ளே தானே விட்டோம். அடுத்து இந்த கோல்டன் அடுத்து 3 இப்போ அடுத்த கோல்டன் கலர் இந்த கோல்டன் டப்பை விட்டோம். அடுத்து இந்த கோல்டன் அடுத்து 3 பாருங்கள் 3. இப்போ இந்த கோல்டன் இப்போ போட்டோம்ல 1 2 3 4 போட்டிருக்கோம். இதே போல் சுற்றி போட்டுடலாம். சுற்றி போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் போட்டாச்சு, ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் போட்டோம்ல, இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம போட்டுடணும். கோல்டன் கலருக்குள்ளே விட்டுறணும். அடுத்து 3 பாசி பாசி. இப்போ இந்த நரம்பு இந்த கோல்டன் கலருக்குள்ளே தானே இருக்குது. இந்த கோல்டன் கலருக்குள்ளே விட்டுறலாம். அடுத்து 3 இப்போ அடுத்த கோல்டன் இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுறணும். இப்போ இந்த சைடு போட்டிருக்கோம்ல, இதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம். இப்போ 2 பக்கமும் நம்ம கோர்த்துட்டோம், ஃபுல்லாக கோர்த்தாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக கோர்த்தாச்சு. நான் அடுத்து வந்து கிரீன் கலர் கோர்க்கணும். இந்த நரம்பு இருக்குல்ல, இந்த நரம்பில் ஒரு பாசி கிரீன் கலர் கோர்த்துக்கலாம். ஒன்று. இப்போ இந்த நரம்பு வந்து இந்த பாசியில் தானே இருக்குது. இப்போ அடுத்து இதில் கோர்க்கணும், பக்கத்தில் இருக்குல்ல, அதில் கோர்த்துடலாம்.
அடுத்த பாசி இதே போல் கோர்க்கணும். இப்போ இதில் கோர்த்துருக்கோம்ல, அடுத்து இந்தது பாருங்கள். இதே போல் ஃபுல்லாக கோர்க்கணும். கோர்த்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக கோர்த்தாச்சு. இந்த லாஸ்ட்டு ஃபுல்லாக கோர்த்தாச்சு. இப்போ இந்த சைடு ஃபுல்லாக கோர்த்துட்டோம். அடுத்து இந்த பக்கம் ஃபுல்லாக கோர்க்கணும். அது எப்படி கோர்க்குறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த கோல்டன் கலரில் தான் நான் ஃபஸ்ட்டு மாட்டினா இதில் கோர்த்துட்டு 1 2 இந்த 2 1 2 இந்த 2லையும் கோர்த்துடணும். கோர்த்துட்டு இப்போ இந்த நரம்பில் இதுக்கு நேராக இருக்கிறது இந்த பாசி, இந்த பாசிக்கு நேராக இருக்கிறது இதில் விட்டுறலாம். அடுத்து இந்த கோல்டன் கலரில் இதில் விட்டுறலாம். அடுத்து இந்த கிரீன் கலரு, அடுத்து இந்த கோல்டன் கலர், அடுத்து கிரீன் கலர், பாருங்கள். இதே போல் கோர்க்கணும். அடுத்து இந்த கோல்டன் கலரில் கொடுத்துடலாம். இப்போ கோல்டன் கலர் 3 கோர்த்தோம். கீழே 1 1 கோர்த்தோம். 3 கோர்த்தோம்ல, அதில் இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 விட்டுட்டு சென்டரில் இருக்குல்ல அதில் கோர்க்கணும். இப்போ இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 விட்டாச்சு. இப்போ சென்டரில் கோர்த்தோம். அடுத்து கிரீன் கலர், அடுத்து இந்த கோல்டன் கலர், பாருங்கள். இதே போல் வரும். இதே போல் ஃபுல்லாக கோர்க்கணும். நாங்கள் ப்ளூ கலர் கோர்த்துருக்கேன். இங்கே கிரீன் கலர் கோர்த்துருக்கேன். இப்போ கோல்டனில் கொடுத்துருக்கோம். அடுத்து கிரீன் கலரில் கோர்க்கணும். அடுத்து இந்த கோல்டன், அடுத்து கிரீன் கலர், இதே மாதிரி ஃபுல்லாக கோர்க்கணும். பாருங்கள், இதே போல் கோர்க்கணும். இந்த பக்கம் கிரீன் கலர்னு சொன்னால் இந்த பக்கம் கோல்டன் கலர், இப்படி மாறி மாறி கோர்த்துட்டே ஃபுல்லாக கோர்க்கணும். கோர்த்துட்டு பார்க்கலாம். இப்போ பாசி ஃபுல்லாக கோர்த்தாச்சு. இப்போ இந்த நரம்பு இருக்குல்ல, நாட் போட்டுடலாங்க.
இப்போ இந்த நரம்பை கட் பண்ணிடலாம். வளையல் ரெடி. இது வந்து கோர்க்கிறது ரொம்ப ஈஸி. இது வந்து கிரீன் கலர் வந்து இந்த பாசி இந்த பாசி. கோல்டன் கலரு இந்த பாசி. இந்த பாசி இது கொஞ்சம் சின்ன சைஸு. இந்த பாசி இந்த வளையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.